இப்போ அதே மாதிரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? ஆல்ஃபபெட்டில் இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆ ஆ ஆ ஆனா அவனா ஈனா ஐயனா கசட தப்பற ஏபிசிடி, அதுக்கப்புறம் வேர்ட்ஸை சேர்த்து போட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் பார்த்தியா. அதை மாதிரி இதுக்கும் பேசிக்ஸ் இருக்குது. இது எப்படி தான் செய்யணும் அப்படின்றது வந்துச்சுன்னா என்னென்னா, இப்போ உனக்கு காஃபி போட தெரியுமா? தெரியுமா? ஓகே. காஃபி போடுறதுக்கு பாத்திரம் வேணும், அடுப்பு வேணும், அதெல்லாம் வேறு விஷயம். சரியா? காஃபி போடுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன வேணும்? காஃபி பவுடர், மில்க்கு, சுகர், வாட்டர். வாட்டர். வெசல்ஸ் எல்லாம் வேறு. சரியா? இப்போ காஃபி போடுறதுக்கு நமக்கு வந்து இப்படி சீரீஸில் சொல்லிட்டு வரோன்னா, முதல்ல வாட்டர் வேணும், அப்புறம் காஃபி பவுடர் வேணும், அப்புறம் சுகர் வேணும், அப்புறம் மில்க் வேணும். சரியா? இது வந்து கட்டாயம் வேணும். இப்போ வந்து ஒரு ரூம் கட்டுறோம். ரூம் ஒரு வீடில் ஒரு ரூம் கட்டுறோம். அதாவது ஒரு வீடு இருக்குது, ஒரு இடத்துல ஒரு ரூம் வேணும் நமக்கு அப்படின்னா, அந்த ரூம் கட்டுறதுக்கு ஆளுக வேணும், நிலம் வேணும், அதெல்லாம் வேணும். அதெல்லாம் சரியா இருக்குது. ஆனால் என்னென்ன விஷயங்கள் வேணும் அங்கே? இப்போ நம்ம காஃபி பவுடர், தண்ணி அப்படின்னு சொன்னோன்ற மாதிரி அங்கே வந்து பில்டிங் பிளாக்ஸ் என்னென்ன வேணும் நமக்கு? பிரிக்ஸு வேணும், சிமெண்ட் வேணும், சாண்ட் வேணும், கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, அது தரையில் போடுறதுக்கு, அந்த ஸ்டோன் வேணும். வாட்டர் வேணும் நமக்கு கட்டாயமாக. இல்லை இப்படி யோசித்தோம் அப்படின்னா அப்போ வுட்டு வேணும், அயன் ராடு வேணும். இப்படி யோசித்தோம் அப்படின்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். காஃபின்றது ஒரு சிம்பிள். இப்போ இது வந்து நம்ம வந்து சாப்பாடுலேயே ஃபுட்டுலேயே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, ரைஸ் செய்கிறதுக்கு என்ன வேணும், சாதம் செய்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ரைஸும் வாட்டர், சால்ட். சரியா? அவ்வளோதானே, வேற ஒன்றும் வேண்டியது. இது எல்லாம் வந்து பேசிக்ஸ். சரியா? இப்போ சாம்பார் செய்கிறதுனா எவ்வளோ வேண்டியிருக்கும் பார், நிறைய திங்ஸ் வேணும், வரிசையாக திங்ஸ். அப்போ வந்து பில்டிங் அப்படின்றப்ப இன்னும் நிறைய திங்ஸ் வருது. ஒரு டேபிள் செய்யணும்னா என்ன வேணும் நமக்கு? வுட்டு வேணும், ஸ்க்ரூ வேணும், நெயில் வேணும், பாலிஷ் வேணும், இல்லாட்டி பெயிண்ட் வேணும். சரியா? அப்படின்றப்ப இப்போ ஆர்ட் செய்கிறதா இருந்தால், ஆர்ட் செய்யணும்னா நம்ம வீடு வேணும், ஆள் வேணும், லைட் வேணும், அதெல்லாம் இல்லை. ஆர்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தியா, அதுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா? ஸ்பேஸ் வேணும் நமக்கு. அது பேப்பராக இருக்கலாம், கேன்வாஸாக இருக்கலாம், வாலாக இருக்கலாம், கிளாத்தாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்பேஸ் வேணும். ஓகே. அப்போ வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆர்ட் அப்படின்னுவோம். அதை வந்து எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்மா. சரியா? உனக்கு சரியாக நான் எழுதுறது தெரியலன்னா பேனாவில் எழுதுகிறேன், ஆனால் இப்போ பென்சில்லே எழுதுகிறேன் நான் முதல்ல. தெரியல. இப்போ கை எடுத்ததுக்கப்புறம் இன்னும் சரி கஷ்டமாக தான் இருக்குல்ல? ஓகே சரி, பேனா எடுத்துறேன். என்னம்மா? நீயே பென்லேயே எழுதிக்க. இது ஆல்மோஸ்ட் தேரி தான். டிராயிங்ஸையும் ஆக்சுவலாக நம்ம பென்லேயே போட முடியும். பென்சிலில் போட வேண்டிய டிராயிங்ஸ் வந்துச்சுன்னா நம்ம 6B அதை மாதிரி எடுத்துக்கிடுவோம். சரியா? என்னுடைய போர்ட்ரேட்டு ஏன் அவ்வளோ கிட்ட க்ளோஸ்அப்பில் தெரியுதுன்னு தெரியல எனக்கு. ஓகே சரியா, இப்போ பரவாயில்ல. சரியாம்மா, இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன், எலிமெண்ட்ஸ்ன்னு எழுதுறேன். எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் டிசைன்.
எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் டிசைன். இன்னைக்கு டேட்டை போட்டுக்கிறோமா? இன்னைக்கு டேட் வந்து 29th இல்லை. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவைப்படுது? 1 2 போட வேண்டாம், ஒரு டாட் வச்சுக்கிறோம். டாட் ஒன்று வச்சுட்டு இதில் புல்லட்ஸ். ஸ்பேஸ் வேணும் நமக்கு. ஸ்பேஸ் அப்படின்னா என்னவா இருக்கலாம்? பேப்பராக இருக்கலாம், கேன்வாஸாக இருக்கலாம். இப்போ தெரியுதுல்லம்மா உனக்கு? இப்பவும் தெரியலைங்க சார். ரொம்ப சிறுசாக இருக்கா ஆமாங்க சார். இப்போ? தெரியுதுங்க. ஓகே ஓகே. வேறு இடத்துக்கு போனேன்னா நம்ம வந்து நோட் புக்கை மூவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதை கேன்வஸ், பேப்பர், கேன்வஸ், வாலு போட்டுட்டு எட்ஸெட்ரான்னு போட்டுருவோம். சரியா? ஸோ ஏன்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு போட்டுட்டு கர்சிவ் ரைட்டிங்கில் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு போட்டுக்க. பில்டிங் பிளாக்ஸ் ஓகே, பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆர்ட். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இப்போ முதல்ல என்ன செய்கிறோம்? ஒரு ஸ்டைலஸ் எடுக்கிறோம். இதை ஸ்டைலஸ்ன்னு சொல்லுவோம். பென்சில், ப்ரஷ்ஷு, ஒரு மார்க் பண்ண. இதில் டிராயிங் எப்படி பண்ணுறோம்? மார்க் பண்ணுறோம் இல்லையா? மார்க் பண்ணுற என்ன வச்சு மார்க் பண்ணுறோமோ, இப்போ இதை வந்து சர்ஃபேஸ்ன்றோம். சர்ஃபேஸ், ஸ்பேஸ். கீழே வந்து சர்ஃபேஸ்ன்னு எழுதிக்கிறோம். பென், பேப்பர், கேன்வஸ், வால், எட்ஸெட்ரா. பேப்பர், கேன்வஸ், வால், எட்ஸெட்ரா. சரியா? அடுத்து நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஸ்டைலஸை எடுத்து பேப்பர் மேல வைக்கிறோம் இல்ல? பேப்பர் மேல வச்சு தானே டிராயிங் போட முடியும், பேப்பர் மேல வச்சு தானே பெயிண்டிங் பண்ண முடியும் இல்லையா? அப்ப அப்படி வைக்கிறோம். வேற எதுவுமே செய்யல, கையை எடுத்துடுறோம். வேற எதுவுமே செய்யல. என்ன இருக்கு? டாட். அப்ப ஸ்பேஸ். இதை நான் கேப்ஸ்ல எழுத போறேம்மா. டாட் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப டாட். இதுதான் டாட். இப்ப நான் வந்து இந்த பேப்பர்ல அப்படி ஒண்ணு வைக்கிறேன். இதை என்ன சொல்லுவ? மார்க். டாட். டாட்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, நான் இப்ப என்ன செய்யறேன்னா, இது டாட்ன்றது வந்து இட்ஸ் அ கம்பேரிட்டிவ் டேர்ம். டாட்ன்றது இப்போ அப்சல்யூட் டேர்ம்னு ஒன்று இருக்கு, கம்பேரிட்டிவ் டேர்ம்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து ஒயிட்ன்றது எப்பயுமே ஒரு கம்பேரிட்டிவ் டேர்ம் தான். எந்த கலரும் இல்லாமல் இருக்கிறது தான் ஒயிட்டு. இல்லாட்டி எல்லா கலரும் இருக்கிறது ஒயிட். தெரியும் நமக்கு இல்லையா? எல்லா கலரும் மிக்ஸ் ஆச்சுன்னா ஒயிட் ஆயிரும். எல்லா கலரையும் நம்ம வந்து பெயிண்ட் எல்லாம் எல்லா கலர் பெயிண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா ஒரு பிளாக் கிடைக்கும், இல்லாட்டி பிளாக்கிஷ் கிரே கிடைக்கும். இப்போ வந்து இதை டாட்னு சொல்லுவோம் இல்லையா? என்னமாச்சு? இதை டாட்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நான் வந்து அதை பக்கத்தில் கொண்டு வர்றேன். இப்போ இது டாட்டா வேற என்ன? இப்போ இது சர்க்கிள் ஆயிடுச்சு இல்லையா? ஏன்? அப்போ வந்து ஒரு 5 inches by 5 inchesல 1 millimeter மார்க் ஒன்று பண்றோம்னு வச்சுக்கிடுவோம்.
இது 1 மில்லிமீட்டர் மார்க் அப்படின்னு வச்சுக்கிறோம். இது 5 inches by 5 inches பேப்பர். அப்போ நம்ம வந்து ஒரு 2 feetல இருந்து 1 footல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டாட். Okay, sir. சரியா? இப்போ ஒரு 5 feet by 5 feet வாலில் 1 inchக்கு, இப்போ 1 inchனா இவ்வளோ பெருசு இல்லையா? அப்போ 1 inchக்கு இவ்வளோ பெரிய மார்க் பண்ணோன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்? சர்க்கிள்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாங்க சார். இது ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிட்டோன்னா சர்க்கிள்னு சொல்லுவோம். நம்ம அப்போ ஒரு 15 feet தள்ளி போயிட்டோன்னா, அந்த வாலை விட்டு 15 feet தள்ளி போயிட்டோன்னா எப்படி தெரியும் அது பார்க்கறதுக்கு? Round மாதிரி தெரியுங்க சார். ஒரு டாட் மாதிரி தெரியும். அப்போ டாட் வந்து இஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம். ரிலேட்டிவ்ன்ற வேர்டு என்னன்னா, ரிலேட்டிவ்னா கம்பேரிட்டிவ். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 inch பேப்பரில் 1 inch by 1 inch பேப்பரில் 1/2 an inch சர்க்கிள் வரைஞ்சின்னா அது சர்க்கிள். Okay. 1/2 an inch சர்க்கிள் வரைஞ்சி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது சர்க்கிள். Okay. அதே 1 inch by 1 inch பேப்பரை ஒரு 10 feet தள்ளி கொண்டு போய் வச்சீங்கன்னா அது வந்து டாட். Okay. அப்போ கம்பேரிட்டிவ்லி இப்போ பக்கத்தில் இருந்து பார்த்தோன்னா அது சர்க்கிள் ஆகும், இல்லாட்டி ஸ்கொயர் ஆகும், இல்லை ட்ரையாங்கிள் ஆகும். இட் லுக்ஸ் லைக் அ மார்க் விச் ஹஸ் அ நேம். நல்ல டிஸ்டன்ஸில் வச்சு பார்த்தோன்னா அது வந்து டாட் தெரியுது. அப்போ டாட் அதுக்கு வந்து கேரக்டர் இருக்கு. இதுதான் டாட். இங்கே நான் வச்சிருக்கிறது தான் டாட், இங்கே வைக்கிறேன். ஆனால் டாட் இஸ் அ கம்பேரிட்டிவ் டேர்ம் அப்படின்றது எழுதுறேன், கீழே எழுதுறேன். கம்பேரிட்டிவ் ஸ்லாஷ் ரிலேட்டிவ். ரெண்டு வேர்டுமே புதுசாக கேட்குறியா, முன்னாடி தெரியுமா உனக்கு? என்னதுங்க சார்? கம்பேரிட்டிவ் ரிலேட்டிவ் டேர்ம். ரிலேட்டிவ் அப்படின்ற வார்த்தையும் கம்பேரிட்டிவ்ன்ற வார்த்தையும் முன்னாடி தெரியுமா உனக்கு? முன்னாடி தெரியுங்க சார். தெரியும் இல்லையா? ஓகே. மீனிங்கும் தெரியும் உனக்கு இல்லை? தெரியுங்க சார். ஓகே. டாட் இஸ் அ கம்பேரிட்டிவ் அண்ட் ரிலேட்டிவ் டேர்ம். சரியா? இப்போ என்ன டாட்னால என்ன யூஸ் இருக்குன்னு பார்க்குறோம். Okay. With several dots. With several dots. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க தெரியுதுல உனக்கு? அது Dashes. டாட்ஸாக வச்சுருக்கேன். டாட்ஸாக இருக்குது ஆக்சுவலாக. டாட்ஸ் தான். Okay. சரியா? இப்போ டாட்ஸ் வச்சுருக்கேன். அதை வந்து என்ன சொல்கிறோம்? டாட்டட் லைனுன்றோம். டாட்டட் லைன். Okay. சரியா? ஸோ என்னென்ன செய்ய முடியும்? ஒரு டாட்டட் லைன் போட முடியும். ஒரு டாட்டட் லைன் போட முடியும். சரியா? இப்போ நான் வந்து இன்னொன்று செய்ய போகிறேன். இப்போ இதை பார்த்தா ஷேடு கொடுத்த மாதிரி இருக்கா? ஆமாங்க சார். இப்போ அதே ஷேடிங்க நம்ம வந்து இப்படி செய்கிறோம்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல டார்க்காகவும் இப்படி வெளியில் வர வர லைட் ஆகிட்டு வந்துருச்சா? ஆமாங்க சார். வந்துருச்சா? இப்போ இன்னொன்று செய்கிறேன் பார்.
இப்போ ஒரு டாட்டட் லைன் போட்டேன். டாட்ஸ் நிறைய வச்சு ஒரு கிரே ஒன்று போட்டேன். இது கிரேடட் கிரே ஒன்று போட்டேன். சரியா? இப்போ வந்து டாட்டட் லைன் கிரேடட் கிரே ஒன்று போட்டேன். இப்போ என்ன செஞ்சுருக்கேன்? ஒரு ஷேப் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா சர்க்கிள் சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணேன். சர்க்கிள் வந்து ஒரு ஷேப் இல்லையா? அப்போ வந்து ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? டாட்ஸாக போடுறேன். இதை மாதிரி டாட்ஸ் போட்டோன்னா கிரே ஆயிடுது. இந்த மாதிரி டாட்ஸ் போட்டோன்னா கிரேடட் கிரே ஆகுது. எங்கே டாட்ஸை பக்கத்தில் வைக்கிறேனோ அது வந்து டார்க்காகவும், டாட்ஸை வந்து தூரத்தில் வைக்கிறேனோ அதெல்லாம் வந்து லைட்டாகவும் தெரியுது இல்லையா? ஓகேங்க சார். சார் நீங்க டாட் இஸ் கம்பேரிட்டிவ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு அப்புறம் ஒரு வேர்ட் எழுதிருக்கீங்க. டேர்ம் அப்படின்னா வார்த்தை. டாட்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இதுதான் டாட்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒரு நிச்சயமான இட்ஸ் நாட் அ டெஃபினிட்டிவ் வேர்டு. ஷுவரா வந்து இப்போ வந்து இது வந்து என்ன? பென், மெக்கானிக்கல் பென்சில். இட் கேன் பி அ பென். தெரியாது நமக்கு, ஏன்னா இதை பார்த்தா தான் தெரியும் நமக்கு. சரியா? இப்போ மெக்கானிக்கல் பென்சில், திஸ் இஸ் நத்திங் எல்ஸ். நீ வந்து இதை ஸ்கேலுன்னு சொல்ல முடியாது. இதை வந்து நீ வந்து இது எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 inches இருக்கும்னு வச்சுக்கேன். இது ஒரு 5 inches இருக்கும். ஸோ உனக்கு இந்த பென்சிலை பார்த்த உடனே தெரியும் இது இட்ஸ் அ 5 inches மெக்கானிக்கல் பென்சில். அப்போ இட்ஸ் அ டெஃபினிட் டேர்ம். இப்போ வந்து நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்து காட்டுறேன் உனக்கு. இப்போ நான் என் கையில் இப்படி வச்சிருக்கிறத பார்த்த உடனேயே உனக்கு தெரியுது இது A4 பேப்பர்னு இல்லையா? இது A4 பேப்பர். இப்போ நான் நோட் புக்கு இந்த நோட் புக்கில் கை வச்ச உடனே தெரியுது இது A3 பேப்பர். சரியா? A3, இது A3. பரவாயில்ல, அதனால என்ன. சரியா? அப்போ தீஸ் ஆர் டெஃபினிட் டேர்ம்ஸ். நிச்சயமாக நமக்கு தெரியும். we know, very clearly know that this is an A4 paper and this is a A3 paper. பட் ஒரு டாட்டை வந்து நான் அப்படி காட்டும் போது அப்படி காட்டுறேன், நீ இதை டாட்னு ஒத்துக்கிருவ. சரியா? இப்போ பாரு, ஒரு வேடிக்கை பாரு. அதாவது இதை வந்து நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இரு வர்றேன், ஒரே ஒரு நிமிஷம் இரு வர்றேன். என்னுடைய ஷார்பி பேனா ஃபுல்லாக கெட்டு போச்சு. குப்பையில் போட வேண்டியதான், யூஸ் இல்லை. சரியா? இப்போ வந்து இங்கே பாருமா. இது என்னது? இது டாட்டு தான் அது இல்லையா?
இப்போ சர்க்கிள் அது. ஆமாங்க. சரியா? அதே மாதிரி இது என்னது? 5 inches, 5.5 inches ஒரு 4.5 inches, 5 inches மெக்கானிக்கல் பென்சில். ஆமாங்க. இது என்னது? ஒரு பென்சில். அதே தான், 5.5 inches மெக்கானிக்கல் பென்சில் தான் அது. ஸோ திஸ் இஸ் எ டெஃபினிட் டேர்ம். இதுதான் கம்பேரிட்டிவ் அண்ட் ரிலேட்டிவ் டேர்ம். பெரிய ஒரு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கை டாட்டாக இருந்தால் அது சின்ன சர்ஃபேஸ்க்கு வர்றப்போ அது சர்க்கிளாவோ ஸ்கொயராவோ மாறிடுது. அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம். விளங்கிடுச்சா உனக்கு? விளங்கிடுச்சா? எனக்கு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கா? விளங்கிடுச்சு. ஓகே. இப்போ நான் என்ன செய்கிறேன், இது என்ன இருக்கு இப்போ? வெறும் டாட்ஸ் மாத்திரம் வச்சு என்னமோ ஒன்று செஞ்சுருக்கேன். இல்லை, என்னமோ ஒன்று செஞ்சுருக்கேன். அதை பார்த்ததும் உனக்கு என்ன தோணுது? என்ன மாதிரி இருக்குது இதை பார்க்க? ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு. ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு. அப்போ இது வந்து ஒரு டிராயிங் ஆயிடுச்சு. ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு. லெஃப்ட் சைடு டாப்ல இருந்து லைட் வருது, ரைட் சைடில் அதோடைய ஷேடோ போகுது இல்லையா? இதை வந்து என்ன சொல்லுவோம்? ஃபார்ம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார்ம். FORM ஃபார்ம். சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு டாட்டை வச்சு ஒரு டாட்டட் லைன் போட முடியும், ஒரு கிரே காட்ட முடியும் நம்மளால். இதை ஒரு கிரேடட் கிரே காட்ட முடியும், ஒரு டாட்டட் ஷேப் காட்ட முடியும், லைட் அண்ட் ஷேடு வச்சு ஃபார்ம் காட்ட முடியும். இவ்வளவெல்லாம் செய்ய முடியும். அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது என்னன்னா, இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது என்னன்னா, ஒரு லைன் எப்படி ஃபார்ம் ஆகுது? இதை டாட்டட் லைன். அப்போ டாட்ஸ் வந்து ஒரு சைடில் இருந்து இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே ஒரு டைரக்ஷனில் அப்படியே நீளமாக போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஆனால் இது டாட்டட் லைன். இப்போ இப்படி ஒரு டாட் வைக்கிறோம், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு டாட் வைக்கிறோம், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு டாட் வைக்கிறோம். எல்லா டாட்ஸும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. எல்லா டாட்ஸும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு டைரக்ஷனில் அப்படியே க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கா இது? இது க்ரோ பண்ணுது. இட் இஸ் க்ரோயிங் இன் அ டிரெக்ஷன். அப்ப லைன்னா என்ன? லைன் அப்படின்னா என்ன டெஃபினிஷன்? இப்போ சொல்றோம். இதுக்கு டாட்டோட டெஃபினிஷன், டாட் இஸ் அ கம்பேரிட்டிவ் டேர்ம். A dot is a mark. Dot is a comparative term. It is a mark. அதை எழுதிடுறேன். சரியா? Yes, a mark. இல்லை, ஒரு இட்ஸ் a mark on a surface. It is a comparative term. அதை நம்ம ஸ்கொயர்னு சொல்லலாம், சர்க்கிள்னு சொல்லலாம், டாட்னு சொல்லலாம், depending on the distance that we see the background. சரியா? இப்போ லைன் அதை எப்படி டெஃபினிஷன் சொல்கிறோம்னா, அது இப்போ இப்போ வந்து ஃபுட் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்க. ஃபுட், FOOT, ஃபுட். 1 foot. 1 ஃபுட்டை எப்படி நீ டிஸ்கிரைப் பண்ணுவ? 12 inches. இல்லையா? 1 foot is 12 inches. அப்போ 1 ஃபுட்டோடைய டெஃபினேஷன் என்ன? இட்ஸ் அ மெஷர்மெண்ட் கண்டெய்னிங் 12 inches. இப்போ ஒரு மீட்டர்னு சொல்கிறோம்.
ஒரு மீட்டர் எப்படி டிஃபைன் பண்ணுவ? 100 centimeter. Is a meter is a measurement containing 100 centimeters or 1000 millimeters. Okay. இல்லையா? ஆமா. அப்படி அதுதான் டேர்ம். அதே மாதிரி a line is இரு நான் இந்த ஐவஸ் போட்டுக்கூட லைன் இஸ் அ collection of dots. Collection dots growing in one direction. In a direction தான் சொல்லணும். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ஒன் டைரக்ஷன் தான் சொல்லுவோம். கரெக்ட் லாங்குவேஜ் எப்படின்னா லைன் இஸ் ஐ வந்து சின்ன ஐயா இருக்கணும். சரி, ஓகே. லைன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டாட்ஸ் க்ரோயிங் இன் அ டிரெக்ஷன். நான் ஒன்னு தான் இந்தியாவில் எழுதுவோம். ஆனால் மற்ற கண்ட்ரி சரியான இங்கிலீஷ் எழுதுறதா இருந்தால் அ டிரெக்ஷன் தான் எழுதணும் இல்லையா? அப்படி தானே எழுதுவோம். சரியான நம்ம ஊரில் எப்படி தான் சரியா? நான் ப்ராக்கெட்டில் ஏர்ன் வேணால் போட்டுக்கலாம், ஏன்னா நமக்கு தெரியணும் இல்லையா? இன் அ டிரெக்ஷன் லைன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டாட்ஸ் க்ரோயிங் இன் அ டிரெக்ஷன் touching each other. Touching each other. இங்க பாரு, இப்போ டச் பண்ணிக்கிட்டு இருக்கா? இருக்கு. சரி, இப்போ டிராயிங்ன்ற வேர்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? டிராயிங்ன்ற வேர்டு சொல்லுவோம். சரி, கம்ப்ளீட்டாக வேற ஒரு கதைக்கு போகிறேன். என்னன்னா, முதல்ல வந்து ஸ்டைலஸ், இதான் ஸ்டைலஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல அந்த ஸ்டைலஸ்ன்ற வேர்டை சைடில் சும்மா எழுதிக்கிறேன், உனக்கு யூஸ் ஆகும் எப்பயாவது. ஸ்டைலஸ்ன்னு சொல்லிட்டு நீ போய் டிக்ஷனரியில் ஆன்லைனில் போய் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி கூகுளில் ஸ்டைலஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உனக்கு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிரும். அது நீ அதை பார்த்துக்க. இப்போ ஸ்டைலஸை வந்து சர்ஃபேஸில் வைக்கிறோம், இப்படி வைக்கிறோம். இப்போ லைன் போடணும்னு என்ன செய்யணும்? நம்ம அப்படியே இழுப்போன்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? இழுக்கிறோம். ட்ரா இல்லையா? இப்போ 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 இந்த டேபிள் இங்கே இருக்கு. அந்த டேபிளை வந்து உன் பக்கத்தில் கொண்டு வா, பிரிங் இட் நியர் யூ அப்படின்னா ட்ரா த டேபிள் நியர் யூன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ட்ரா த டேபிள் நியர் யூ. என்னம்மா அப்படியா? ஓகே. ட்ரா த டேபிள் நியர் யூன்றதா ஆக்சுவல் கரெக்டான டேர்ம். அந்த நம்ம டேபிள்ஸ்ல எல்லாம் உள்ள நம்ம திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்க டிராயர்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அதுக்கு ஏன் டிராயர்னு பேருனா இழுக்கிறோம், அப்பதான் நமக்கு யூஸ் ஆகும். புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஸ் இல்லை, முடியாச்சு. நம்ம அதை யூஸ் பண்ணணும்னா ட்ரா பண்றோம். அதே மாதிரி கால் செட்டை இருக்கு பார்த்தியா? கால் செட்டை அதை டிராயர் தான் சொல்லுவோம். கால் செட்டை டிராயர்னு சொல்லுவோம் இல்லையா? ட்ரௌசர்னு சொல்லுவோம், பேண்ட்னு சொல்லுவோம், எல்லாம் இருக்கு. டிராயர்னு சொல்லுவோம். அதை ஏன் டிராயர்னு சொல்லுவோம்னா கால்குள்ள மாட்டி மேலே இழுக்கிறோம். சரியா? அப்படி டேர்ம்ஸ் இருக்கு. இப்ப நம்ம மேல இப்படி ஸ்வெட்டர் மாதிரி போடுவோமே, அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? புல்லோவர்னு இல்லையா? புல்லோவர் அப்படின்னு சொல்லுவோம். புல்லோவர்னா என்ன? ஓவர் மேல தூக்கி போட்டு புல் பண்றோம் நம்ம கீழே, அப்ப அது புல்லோவர். இது டிராயர். சரியா? அப்ப
நம்ம இங்கே வச்சு அந்த பேனாவை இழுக்கிறோம். ஸோ வி ஆர் டிராயிங். அதனால தான் அதுக்கு பேர் டிராயிங். டிராயிங்னு நம்ம போடுறோம் பார்த்தியா? அப்போ வி ட்ரா அ லைன். ட்ரா பண்ணுறோம். அதனால தான் அதுக்கு பேர் டிராயிங்னு பேர். சரியா? இப்போ லைன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டாட்ஸ் growing in one direction touching each other. உனக்கு அது கிளியராக விளங்கிடுச்சு இல்லையா? கிளியராக விளங்கிடுச்சு. இப்போ ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்லிகிட்டே வரப்போகிறேன். அது ஒரு பாயிண்ட்டாக நான் ஒரு சின்ன புள்ளி வச்சுக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, a line has two ends. இல்லையா? இந்த பக்கம் ஒரு எண்டு இருக்குது, அந்த பக்கம் ஒரு எண்டு இருக்குது. எந்த லைன் எடுத்தாலும் இந்த பக்கம் ஒரு எண்டு இருக்கும், அந்த பக்கம் ஒரு எண்டு இருக்கும். இதைத்தான் நம்ம டெஃபினிஷன் சொல்லி சொல்கிறோம். அப்போ ஒரு விஷயத்தை பற்றி கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு வச்சுக்கேன், அதைத்தான் டெஃபினிஷன் அப்படின்றோம். அந்த டெஃபினிஷன் எல்லா இடத்துலையும் சூட் ஆகும். ஆனால் ஒரு டாட்ன்றதை டிஃபைன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால தான் ரிலேட்டிவ்ட்டோம். அந்த இடத்த பொறுத்து தான் டாட்டு. இல்லாட்டி அந்த இடத்த பொறுத்து அது ஷேப் ஆயிரும், அந்த இடத்த பொறுத்து அது ஃபார்ம் ஆயிரும். வேற லைன் எப்பயுமே லைன் தான். அந்த லைனுக்கு ரெண்டு எண்டு இருக்கும். ஆல் லைன்ஸ் ஹேவ், சரியாமா? ஆல் லைன்ஸ் ஹேவ் டூ ends. சரியா? All lines have two ends. நம்ம பயங்கரமாக வர ஆரம்பிச்சா. இதுக்கு நிறைய மருந்து இருக்கு. ஆனால் ஒன்றா நீ சாப்பிட மாட்ட. என்னன்னா, கருப்பு மிளகு இருக்கு பார்த்தியா? கருப்பு மிளகு அதை வாயில் லேசாக கடிச்சிட்டு அப்படியே வாய் ஓரத்தில் வச்சுருந்தோன்னா இருமல் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் நீ சாப்பிட மாட்டேல்ல, உரப்ப காரமாக இருக்கும் அப்படின்னு. என்ன? ஓகே, சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிடலாம். சரியா? ஆல் லைன்ஸ் ஹேவ் டூ ends. சரியா? இப்போ லைன் எப்படிலாம் இருக்கும்? இப்போ நான் இங்கே இங்கே ஒரு 3 வகையான லைன் போட்டேன். இங்கே ஒரு 3 வகையான லைன் போட போகிறேன். மூணு வகையான லைன் போட போகிறேன். இந்த 3 வகையான லைனை தனித்தனியாக பிரிப்போமா? சரியா? இங்கே ஒன்று, இந்த லைனை இங்கே வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்த லைனை இங்கே வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன், இந்த லைனை இங்கே வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கா? 3 டைப் ஆஃப் லைன்ஸ் இருக்கு. உனக்கு எப்போ டயர்டாக இருக்கோ அப்போ சொல்லுவேன். சரி, அப்போ இந்த லைனுக்கு என்ன பேர் சொல்லுவேன்? இப்போ இதுக்கு நம்பர் போட்டுருவோமா? இதை நம்பர் போட்டுருவோம். 1, இது 2, இது 3. இதுக்கு ஒன்றுக்கும் பேர் வச்சுட்டோம். சரியா? 1 2 3. இல்லாட்டி ஏபிசிடி போட்டுருவோமா? அதான் பெட்டர். இது ஏ, இது பி, இது சி. ஏபிசி. ஏக்கு பேர் என்ன? ஏக்கு ஒரு பேர் இருக்குல்ல, ஹரிசாண்டல் லைன். பிக்கு பேர் என்ன? vertical line. சிக்கு பேர் என்ன? Slanting line. டயகனல் ஸ்லாண்டிங் லைன் தான். சரியா? ஸ்லாண்டிங் லைன்னு சொல்லுவோம், இன்க்ளைண்டுன்னு சொல்லுவோம், டிக்ளைனிங் லைன்னு சொல்லுவோம்.
இதை வந்து ஜென்ரலாக நம்ம வந்து டெக்னிக்கலாக நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டயகனல் லைனுன்னு சொல்லுவோம். ஓகே. அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த வேர்டு, ஆமாங்க. டயகோனல் லைன். இதெல்லாம் என்ன? ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இல்லையா? ஆமாங்க சார். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன். சரி, அப்போ இதுக்கு பக்கத்துலேயே இங்கே கம்பேரிட்டிவ்லி இதை வந்து என்ன சொல்கிறோம்? ஸ்ட்ரெயிட் லைன்ன்றோம் இல்லையா? அதை கேப்ஸில் எழுத போகிறேன். STRAIGHT இல்லையா? ஸ்ட்ரெயிட் வேறு அமெரிக்கன் ஸ்பெல்லிங் வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அமெரிக்கன் ஸ்பெல்லிங் வேறு மாதிரி போடுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன். சரி, அது அப்படியே இருக்கேன். ஸ்ட்ரெயிட் கொஞ்சம் மேலே தூக்கிக்கிறவாமா? இப்படி மேலே தூக்கிக்கிட்டேன்னா தெரியுதா? இப்போ உனக்கு பாரு, படிக்க முடியுதா? கஷ்டமாக இருக்கோ? இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல. நான் அப்போ நோட் புக்கை தள்ளி வச்சுக்கிறேன். நான் கேமராவை நகட்டலை. கேமராவை நகட்டிகிட்டே இருந்தேன்னு கஷ்டம். ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஹரிசாண்டலாக இருக்கலாம், வெர்டிக்கலாக இருக்கலாம், டயகனலாக இருக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைனை எப்படி டிஃபைன் பண்ணுவ? வேற என்னென்ன லைன்ஸ் இருக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாம? ரைட், இங்கே எழுதுவோம். கர்வ்டு லைன். நான் ரெண்டுக்கும் இடையில கர்வ்டு லைன் முதல்ல ஒன்றா சொல்லிட்டு வருவோம். வேவி லைன் வந்து நிறைய கர்வ்டு லைன்ஸ் இல்லையா? அப்போ கர்வ்டு லைன்ஸ் அப்படின்றோம். கர்வ்டு லைன்ஸில் நிறைய வகை இருக்கலாம். அதாவது சிஸ்டமேட்டிக்கலி கர்வ்டு லைன், சிஸ்டமேட்டிக்கலி கர்வ்டு லைன். சரியா? எப்படி வேணாலும் இருக்கலாம் நமக்கு. இதுவும் கர்வ்டு லைன் தான். கர்வ்டு லைன் அப்படின்றது வந்து இது வந்து காம்போசிட். சரியா? இது காம்போசிட். கர்வ்டு லைன்ன்றது வந்து அப்படி இல்லாட்டி அப்படி இருக்கிறத தான் கர்வ்டு லைன்ன்றோம். இது காம்போசிட்ஸ். அப்போ காம்போசிட்ஸ் வந்து வேவி லைன்லாம் வரும். அப்புறம் நம்ம அதை எழுதுவோம். கர்வ்டு லைன்ஸ் இருக்கு. என்ன டயர்ட் ஆயிடுச்சா உனக்கு? சரியா? அப்புறம் என்ன இருக்கு? கர்வ்டு லைன்ஸ் இருக்கு, டயகனல் லைன்ஸ்லாம் வந்துருச்சு, வேவி லைன் இருக்கு இல்லையா? கர்வ்டு லைன்ஸ் இருக்கு, வேவி லைன்ஸ் இருக்கு, அப்புறம் இப்படி லைன்ஸ் இருக்கு இல்லையா? இப்படி லைன்ஸ் இருக்கு இல்லையா? அதை என்ன சொல்லுவோம்? ஜிக்ஸாக் இல்லையா? இதை வந்து இதை சாரி, இது வேவி லைன்ஸ் இல்லை. இது வந்து நான் வந்து இதை ஸ்கோர் பண்ணிடுறேன். இதை அப்படியே வேவி லைன் ஆக்கிடுறேன். ஏன்னா அதை அழிச்சோம்னா ரொம்ப என்னம்மா லைனுக்கு அப்புறம் line is a collection of dots growing in a direction.
டச்சிங் ஈச் அதர். சரியா? அப்புறம் என்ன எழுதியிருக்கேன்? ஆல் லைன்ஸ் ஹாவ் டூ எண்ட்ஸ். ஓகேங்க சார். அதுக்கப்புறம் இதை அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. ஓகே சரி, இது வந்து வேவி லைன். இது வேவி லைன். இது வந்து ஜிக்ஸாக் லைன். இது ஜிக்ஸாக் லைன். இப்போ இப்படி ஒரு லைன் போடலாம்ல, இப்படி ஒரு லைன் போடலாம்ல. இதை வந்து டாட்டட் லைன்ன்றோம். இங்கே இருக்கிறத டாட்டட் லைன்ன்றோம். இதை வந்து புரோக்கன் லைன்னுவோம் இல்லையா? இப்படியே நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாமா? புரோக்கன் லைன். இப்போ ஆல் லைன்ஸ் ஹாவ் டூ எண்ட்ஸ்ன்றோம். சரியா? இப்போ அந்த ரெண்டு எண்டையும் நம்ம ஒன்றா கொண்டாந்து சேர்க்குறோன்னு வச்சுக்கிறோம். இங்கே பாரு, இருவாரு ஒரு நிமிஷம் இரு, உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இது வந்து ஒரு லைன்னு வச்சுக்கிறோம். இது இவ்வளோ தூரத்து வரைக்கும் ஒரு லைன். இதை இப்படி வச்சுக்கிறோம். இவ்வளோ தூரத்துக்கு ஒரு லைன். இந்த இடத்துல ஒரு எண்டு இருக்கு, இந்த இடத்துல ஒரு எண்டு இருக்கு. சரியா? இப்போ என்ன செய்யறோம்? இந்த ரெண்டு எண்டையும் இப்படி கொண்டாந்து சேர்த்துறோம். இப்படி சேர்த்துட்டோம்னா என்ன ஆகுது? என்ன வாட் டு வி கெட்? ஒரு ஷேப், சர்க்கிள், ஒரு ஷேப்பு கிடைக்குது நமக்கு. சரியா? இப்போ வந்து ஷேப் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஷேப் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஷேப் இஸ் கிரியேட்டட், கிரியேட் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா? வெறும் லைன் மாத்திரம் இருக்கும்போது ஷேப் இல்லை. கிரியேட்டட் when both ரெண்டு எண்டு தான் ஒரு இதுக்கு. both ends of a line are brought together. brought to சிங்கிள் ஓ தான். brought together. ரெண்டு எண்டையும் அப்படி கொண்டாந்து ஜாயின் பண்ணோம்னா ஒரு ஃபார்ம் வந்து, ஒரு ஷேப் வந்து கிடைச்சிருது. சரியா? அப்ப ஷேப் இஸ், இப்ப நான் வந்து ஆமா இருமா, சொல்லுமா. ஓகேம்மா, ஓகே. திரும்ப படிக்கவா? வேண்டாம். அந்த ரஸ்ட் பெயிண்ட் அடிச்சிருவோம்ல, எழுதிட்டியாமா? ஓகேம்மா, சரியா? இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஷேப் இஸ், எல்லாமே கர்சரியில் எழுதுறேன். ஷேப் இஸ் டூ டைமென்ஷனல். இப்போ நான் வந்து ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். வேணும்னே நான் வந்து டெஃபினட்டாக ஒரு ஷேப் இல்லாமல் ரஃப்பாக ஒரு ஷேப் கிரியேட் பண்ணுறேன். சரியா? அப்படி ஒரு ஷேப் கிரியேட் பண்ணியிருக்கேன்.
இந்த இடத்துல போட்டுக்கிறோம், தான் நமக்கு வசதியாக தெரிகிற மாதிரி. இந்த இடத்துல வேற ஒரு ஷேப் கிரியேட் பண்ணுறேன். ஷேப் இஸ் 2 டைமென்ஷனல். என்ன மீன் பண்ணுறோம்? நமக்கு அதுக்கு வந்து ஒரு விட்த் இருக்கு, ஒரு ஹைட் இருக்கு. சரியா? எக்ஸும் ஒய்யும் இருக்கு. சரியா? ஒரு நிமிஷம் இருமா, வந்துடுறேன். ஓகே. y axis, x axis. சரியா? ஷேப் இஸ் 2 டைமென்ஷனல். ரொம்ப முக்கியமான விஷயம், அது ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 2D ஷேப் வந்து 2D. சரி, இப்போ வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறோம். என்ன பாயிண்ட்டுக்கு போகிறோம்? ஷேப் இஸ் 2D. ஒய்யும் எக்ஸும் மாத்திரம் தான் இருக்குது. ஹைட் இருக்கு, விட்த் இருக்கு. இப்போ இப்போ இந்த ஷேப்புக்கு என்ன ஏதாச்சும் பேர் சொல்ல முடியுமா? என்னப்பா? அங்க வெளியில போயிடுச்சோ. இந்த ஷேப்புக்கு ஏதாச்சும் பேர் சொல்ல முடியுமா? சர்க்கிள் மாதிரியா இருக்குது? உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு இல்ல? ஷேப்பே இல்ல. இட் டஸ்ன்ட் ஹேவ் a ஷேப். இதுக்கு ஏதாச்சும் பேர் சொல்ல முடியுமா? ஸ்கொயரா அது? இல்ல. அப்ப ஸ்கொயர், சர்க்கிள் அதெல்லாம் டெஃபினிட். எப்படி? இரு வரேன். இப்போ ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறேன் உனக்கு. அதை யார்கிட்ட கொண்டு போய் காட்டினாலும் அதை சர்க்கிள் தான் சொல்லுவாங்க. இரு ஒன்று வரைகிறேன் பாரு. இத யார்கிட்ட கொண்டு போய் காட்டினாலும் சர்க்கிள் தானே சொல்லுவாங்க. இத வேற எந்த பேரு சொல்லி கூப்பிடவே முடியாது நீ, இல்லையா? வேற எந்த பேர் சொல்லி அதை கூப்பிட முடியாது. இரு வர இன்னொன்னு ஒரு ஷேப் ஒன்று வரையறப்ப. அம்மாவுக்கு இருமலாமா? அம்மாவுக்கு இருமல் இருக்கா? ஓ, நீ தான் இருமுனியா இப்ப? இத யார்கிட்ட கொண்டு போய் காட்டினாலும் ஸ்கொயர் தான் சொல்லுவாங்க. ஸ்கொயர், ரெக்டாங்கிள். சரியா? ஸ்கொயரும் ஒரு ரெக்டாங்கிள் தானே. 4 ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால அது ரெக்டாங்கிள்ன்றோம். அதே மாதிரி இது என்னன்னு சொல்லுவோம்? ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். வேற எப்படியுமே இதுக்கு பேர் சொல்ல முடியாது. வேற இப்ப நான் வந்து இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஷேப் ஒன்று வரைகிறேன். இதுக்கு என்ன பேர் சொல்ல முடியும்?
எந்த பேரும் சொல்லிட்டு. என்ன பேருன்னு சொல்ல அமீபிக்குன்னு சொல்லுவோம். சரி, அமீபான்னு ஒன்று இருக்கு இல்லையா? அமீபா வந்து எந்த ஷேப் வேணாலும் எடுக்கும். அமீபான்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோஸ்கோபிக் அனிமல், லிவிங் கிரீச்சர், ஒரு ஜெர்ம். ஓகேங்க. இப்போ ஆனால் இந்த 3 இருக்கு பார்த்தியா? ஆமாங்க. இப்போ சர்க்கிள் போட்டோம்னா நடுவில் வந்து அப்படி ஒரு புள்ளி வச்சுருவோம்மா, அப்படின்னா அது சர்க்கிள்னு அர்த்தம். ஸ்கொயர் வந்து இப்படி இருக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பேசிக் ஷேப்ஸ்ன்னு சொல்லுவோம். சார் நீங்க ஷேப்ஸ் ஆர் டெஃபினேஷன் வந்து ரீட் பண்றீங்களா? இந்த வர்றேம்மா. என்னம்மா உங்களுக்கு தெரியலங்க சார். என்ன பயங்கரமா டெஃபினட்டா என்னமோ சொல்லுது இல்ல? என்னன்னு தெரியல. ஆமா. ஷேப்புக்கு ஷேப் இஸ் கிரியேட்டட் when both ends of a line are brought together. Sir, are brought together. bring brought BROUGHT are brought together. அந்த ரெண்டு எண்டையும் when we bring both the ends together, two ends இருக்கு இல்லையா ஒரு லைனுக்கு, when we bring both the ends together, when they meet, இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த லைன் மாத்திரம் இருக்கு பார்த்தியா, இந்த இடத்துல லைன் மாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கிறோம். அப்போ இங்கே இருக்கிற ஷேப்பும் இங்கே இருக்கிற ஷேப்பும் கனெக்டட் இல்லையா? ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஆல் த ஸ்பேசஸ் ஆர் கனெக்டட். வேற அந்த லைன் அப்படி மீட் ஆயிடுச்சுன்னா இன்சைட் அவுட் சைடு ஆயிருது இல்லையா? இன்சைட் அவுட் சைடு ஆயிருது. அதை லேசா எழுதிக்கிறோமா? இன்சைடுன்னு போட்டுறேன். இன்சைட் அவுட் சைடு. இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவ? சர்க்கிள்னு சொல்லுவேன். இதுக்கு ஸ்கொயர்னு சொல்லுவேன். இதுக்கு ட்ரையாங்கிள்னு சொல்லுவேன். இதுக்கு வெளியில இருக்கிற ஸ்பேஸ் ஒன்று இருக்கு இல்லையா? நீ உள்ள இருக்கிற ஸ்பேஸ தான் சொல்ற. வெளியில இருக்கிற ஸ்பேஸியா சர்க்கிள்னு சொல்ற? உள்ள இருக்கிற ஸ்பேஸ தான் சொல்ற. இதுக்கு உள்ள இருக்கிற ஸ்பேஸ தான் ஸ்கொயர்னு சொல்ற. அப்ப இந்த ஏரியா இன்சைடு வந்து இன்சைடு பத்தியா? இப்ப இங்க எழுதுறேன், உனக்கு தெரியுதா பாத்துக்க. இங்க எழுதுறேன். இன்சைடு வந்து இன்சைட் பாசிட்டிவ் ஸ்பேஸ். இதோட நிறுத்திக்கிறோம் இன்னைக்கு. ரொம்ப ஜாஸ்தி போகுது இல்ல? ரொம்ப ஜாஸ்தியா போகுது. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து மீதி மேலே போவோம். இது ஸ்பேஸ் இன்சைடு வந்து பாசிட்டிவ் ஸ்பேஸ். இதுதான் பாசிட்டிவ் ஸ்பேஸ். சரியா? இப்போ இதை பாசிட்டிவ் ஸ்பேஸ்ன்றதை எப்படி சொல்லுவோம்னா, இன்சைடை வந்து இங்கே முதல்ல இதை எழுதிடுறேன். இன்சைடு வந்து பாசிட்டிவ் ஸ்பேஸ், அவுட் சைடு வந்து negative space. Sir, என்னமா? ஷேப்போட டெஃபினிஷன் கீழ ஷேப் இஸ் டைமென்ஷனல் இருக்குங்க. ஷேப் இஸ் டூ டைமென்ஷனல். ஓகே. ஷேப் இஸ் டூ டைமென்ஷனல் எழுதிட்டு 2D அப்படின்னு எழுதியிருக்கேன் கீழே. அதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ 3Dன்னு ஒன்று இருக்குல்ல, 3D வந்து ஃபார்ம். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். சரியா?
ஓகேங்க சார். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இங்கே பாரு, இப்போ இன்சைடு வந்து பாசிட்டிவ் ஸ்பேஸ், அவுட் சைடு வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ். ஓகே. சரியா? இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கு, உள்ள இருக்கு பார்த்தியா, அதை பாசிட்டிவ்ன்றதை எப்படி சொல்லுவோம்னா ஜென்ரா பாசிட்டிவ் விஇ அப்படின்னா பாசிட்டிவ். தெரியுதா உனக்கு? தெரியுதுங்க சார். பாசிட்டிவ். இதை வந்து என்ன செய்வோம், ஒரு மைனஸ் போட்டு நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு போட்டோன்னா அது நெகட்டிவ். இது பாசிட்டிவ் ஸ்பேஸ் இன்சைட், நெகட்டிவ் ஸ்பேஸ் அவுட் சைடு. ஓகேங்க சார். அப்போ இது மூணும் சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், இது மூணும் பேசிக் ஷேப்ஸ். ஓகேங்க சார். சரியா? சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள். இது மூணும் பேசிக் ஷேப்ஸ்னு சொல்லுவோம். இந்த மூணு ஷேப்பும் வச்சு இருக்கக்கூடிய எல்லா ஷேப்ஸையும் நம்ம வந்து டிராயிங் போட முடியும். ஓகேங்க சார். ஒரு சர்க்கிள் வந்து எலிப்டிக்கல் ஷேப் ஆகும். சரியா? ஒரு சர்க்கிளும் ஒரு ட்ரையாங்கிளும் சேர்ந்துச்சுன்னா கோன் ஆயிரும். ஓகேங்க. ஒரு ட்ரையாங்கிளும் ஒரு ஸ்கொயரும் சேர்ந்துச்சுன்னா பிரமிட் ஆயிரும். ஆமாங்க சார். சரியா? ஒரு ஸ்கொயரும் ஒரு ட்ரையாங்கிளும் சேர்ந்துச்சுன்னா பிரிசம் ஆகும். ஆமாங்க சார். சரியா? அப்படியே வந்து ஒன்று அப்படி மாறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்க சார். சரி, அப்போ பேசிக்காக இந்த மூணு ஷேப்பை வச்சு தான் ஆர்ட்டே இருக்கு. ஓகேங்க சார். இனி நம்ம இதில் இருந்து அடுத்த இதுக்கு போவோம். வி வில் கோ டவுன் டு ஃபார்ம். அப்போ ஃபார்ம்னா என்ன, ஃபார்முடைய டெஃபினிஷன் என்ன, ஃபார்ம் எப்படி கிரியேட் ஆகுது, ஃபார்மை வச்சு என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்றதுக்கு போகிறோம். சரியா? ஓகேங்க சார். சரியா? இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறோமா? ஸ்டாப் பண்ணிக்கலாங்க சார். ஓகே, நான் இதை உனக்கு அனுப்புகிறேன். நீ வந்து என்ன செய்யுமா, அம்மா பக்கத்தில் இருக்காங்களா? சார் சொல்லுங்க சார். சால்ட் வாட்டர் காகுல் பண்ண சொல்லியிருக்கம்மா. ஓகேங்க சார். காகுல் பண்ண சொல்லிட்டு நான்வெஜ் ரெகுலர் சாப்பிட்டுட்டு தானே இருப்பீங்க இந்த பீரியட்ல எல்லாம்? சாப்பிடுவோங்க சார். முட்டை புல்சைமா, நிறையா கொஞ்சம் பெப்பர் ஜாஸ்தி போட்டு புல்சை இல்லையா, ஓகேங்க. அது கொடுத்தீங்கன்னா ஃப்ளெம் வெளியில் வந்துடும். ஓ சரி சரிங்க சார். அந்த மிளகு போடுறதுனால அந்த தொண்டை இதாகும். அப்புறம் இன்னொரு மெடிசின் ஒன்று, மெடிசின் இல்லை ஆக்சுவலாக டானிக், அது லங்ஸ் அதுகளுக்கெல்லாம் இந்த கோல்டு சீசனில் அது ரொம்ப நல்லா இருக்குது. வாட்டர் பெரிஸ் விட்டமின் காம்பவுண்டுன்னு உங்களுக்கு நான் இதை அனுப்புகிறேன். ஓகேங்க சார். வாட்டர் பெரிஸ் விட்டமின் காம்பவுண்டுன்னு சொல்லிட்டு இதில் கிடைக்குது, நமக்கு அமேசானில் கிடைக்குது. ஓகேங்க சார். அது வந்து எனக்கு இந்த கொஞ்சம் தொண்டை இதாகிறப்ப நானும் சாப்பிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அப்புறமா அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து மருந்து கிடையாது, ஓ சரி சரி. டானிக் அது. ஆனால் அது குடித்தாலே உடனே எஃபெக்டிவாக இருக்குது. சரிங்களா? சரிங்க. ஓகேங்க, பார்த்துங்க. ஓகேம்மா, பாய் தென். பாய் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.